முடிஞ்சிச்சு. நாளைக்கு மல்டி த்ரெடிங், மல்டி ப்ராசஸிங் முடிச்சிட்டோம்னா, பைத்தான் ஒரு எஸ்கியூஎல் ஸ்டார்ட் பண்ணிடலாம். சரி, ஓகே. இப்போ ஜீரோ டிவிஷன் நேத்தே எரர் போடலையா? சரி, ஓகே. ஜீரோ டிவிஷன் எரர் என்ன பண்றதுன்றது பார்ப்போம். ட்ரை ஓகேவா? ஸோ இதுதான் வந்து ட்ரை எக்ஸெப்ட் எல்சி ஃபைனல். இப்போ வந்து நான் வந்து என்ன பண்றேன்னா, ட்ரைல வந்து 10/2 கொடுக்குறேன். இப்போ எஃப்ஐஎம்னா 5.0 அவுட்புட் என்ன வருதுன்னா 5.0 அப்படின்ற மாதிரி அவுட்புட் வருது. இப்போ இதே விஷயத்த நான் என்ன பண்றேன்னா, ஜீரோ டிவிஷன் எரர். அப்போ இப்போ இன்டர்வியூல கம்பல்சரி ட்ரை எக்ஸெப்ஷன் கேட்பாங்க. எதுக்கு ட்ரை எக்ஸெப்ஷன் கேட்குறாங்கன்னா, நீங்க வந்து உங்க உங்க ப்ராஜெக்ட்ல முக்காவாசி ஒர்க் பண்ண போறதே ட்ரை எக்ஸெப்ஷன்ல தான். ட்ரை எக்ஸெப்ஷன்னா நீங்க சொல்ற மாரி அந்த இது சொல்றீங்களா? அதாவது ஜீரோ டிவிஷன் அதெல்லாம் ஒர்க் பண்ணுவோம்னு பார்த்தீங்கன்னா, அது கிடையாது. அதுக்கு பதிலா வந்து நீங்க ஃப்ளாஸ்க் அண்ட் ஜாங்கோ படிக்கும்போது எஸ்டிபி மெத்தட்ஸ் அண்ட் ரெஸ்பான்ஸ் யூஸ் பண்ணுவீங்க. ஸோ அது எல்லாமே எதுல ஒர்க் ஆகும்னா, ட்ரை எக்ஸெப்ஷன்ல மட்டும் தான் ஒர்க் ஆகும். ஸோ ட்ரை எக்செப்ஷன் யூஸ் பண்ணி தான் அந்த எக்செப்ஷன் ஹேண்ட்லிங் வந்து நீங்க வந்து ப்ராசஸ் பண்ண முடியும். ஸோ எக்செப்ஷன் ஹேண்ட்லிங் இல்லாம எந்த ப்ராஜெக்ட்டுமே கிடையாது. ஓகேவா? ஸோ நீங்க ஒரு ப்ராஜெக்ட் பில்ட் பண்றீங்கன்னா கம்பல்சரி என்ன தேவைன்னா எக்செப்ஷன் ஹேண்ட்லிங் தேவை. அத வச்சு தான் எரர் எங்க போகுது, எதனால இந்த எரர் வருதுன்னு கிளையன்ட்டுக்கும் நம்ம சொல்ல முடியும். நம்பளும் வந்து அந்த எரர ரெக்டிஃபை பண்ண முடியும். ஸோ அதனால வந்து எக்செப்ஷன் ஹேண்ட்லிங் கம்பல்சரி தேவை. ஸோ ட்ரைல எக்ஸ் ஈக்குவல் டு 10 ஒய் 0ன்னும் போது நான் என்னன்னா எக்ஸெப்ட் ஜீரோ டிவிஷன் எரர்ன்னு வருது. ஸோ அப்ப என்ன ஆகுதுன்னா டைரக்டா கோட் வந்து எல்ஸ் பார்ட்டுக்கு ஒர்க் ஆகுது. ஃபைனல் ஸ்டேட்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா, அவுட்புட் வந்தாலுமே வரலனாலுமே ஃபைனல் ஸ்டேட்மெண்ட் ஆட்டோமேட்டிக்கா எக்ஸிக்யூட் ஆகிக்கிட்டே இருக்கும். எக்ஸாம்பிள் வேணும்னு வச்சுக்கோங்க. இப்போ ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா, நம்ம அவுட்புட் கரெக்ட்டா இருக்கு. 10/2ன்னு குடுக்கும்போது அவுட்புட் கரெக்ட்டா வருது. ஸோ கரெக்ட்டா வரும்போது எனக்கு என்ன 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 ஆகுது? திஸ் இஸ் ஃபைனல் ஸ்டேட்மெண்ட். ஃபைனல் வந்து எக்செப்ட் வந்தா தான் ஒர்க் ஆகணும்னு இல்ல. ஸோ அது ஆட்டோமேட்டிக் ஒரு பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் மாரி. நம்ம அங்க என்ன குடுக்குறோம்னு நெனைக்கிறோமோ, அத ஆட்டோமேட்டிக்கா எக்ஸிக்யூட் வர மாரி குடுக்கணும். எக்ஸாம்பிள் வந்து தேங்க் யூ ஃபார் அப்ளையிங் ஃபார்ம் அப்படின்ற மாரி குடுத்தோம்னா, ஸோ எரர் வந்தா கூட ஆ அதாவது அதுக்கேத்த ஸ்டேட்மெண்ட். ஓகேவா? தேங்க் யூன்னு சொல்லிட்டு ஒரு ஸ்டேட்மெண்ட் குடுத்தா, அது எரர் வந்தாலும் சரி, வரலனாலும் சரி, தேங்க் யூன்றது ஒரு டிஃபால்ட்டான ஸ்டேட்மெண்ட். ஸோ அத குடுக்கும்போது என்னன்னா, ஆட்டோமேட்டிக்கா ஒரு ஒரு வாட்டியும் தேங்க் யூன்ற ஒரு மெசேஜ் மட்டும் பிரிண்ட் ஆகிக்கிட்டே இருக்கும். ஸோ அதுதான் வந்து ஃபைனலி. ட்ரை எக்செப்ட் ஃபைனலி அதுதான். ஸோ ட்ரைல என்ன குடுக்க போறேன்னா, என்ன பண்ண போறேன்ற ஒரு விஷயத்த ட்ரைல குடுக்க போறேன். ஓகேவா? எக்செப்ட்ல என்ன பண்ண போறேன்? என்ன எரர் வரும்னு அசம்ப்ஷன் பண்ணிட்டு,
அதுக்கேத்த மாரி நான் வந்து டேட்டாவ ப்ராசஸ் பண்ணுவேன். எந்த எந்த எரர் வந்தாலுமே சரி. ஓகேவா? ஸோ அதுக்கேத்த மாரி எக்செப்ஷன நான் பாஸ் பண்ணுவேன். எல்ஸ்ல வந்து ஒரு வேள எக்செப்ஷன்ல வரலன்னா என்ன பார்ட் ஒர்க் ஆகும்னா, ட்ரை அண்ட் எல்ஸ் ஒர்க் ஆகும். ஓகேவா? இன்கேஸ் எக்செப்ட் வந்துச்சுன்னா, அ என்ன ஆகும்னா, ட்ரை எல்ஸ் ஒர்க் ஆகாது. அதாவது ஆ எக்செப்ட் ஒர்க் ஆகும். ஃபைனலி ஒர்க் ஆகும். இது எப்படி இஃப் எல்ஸ் மாரி. இப்ப ட்ரை ஒர்க் ஆகுது. ட்ரை அவுட்புட் கரெக்ட்டா ஆயிடுச்சுன்னா, எல்ஸ் அண்ட் ஃபைனலி ஒர்க் ஆகும். ஓகேவா? அப்படி வந்து ட்ரை இது ஒர்க் ஆகல, இல்ல எரர்னா எக்செப்ட் ஃபைனலி ஒர்க் ஆகும். ஓகேவா? 2மே மாத்தி மாத்தி எக்ஸிக்யூட் ஆகும். ஸோ ஒரு ட்ரைக்குள்ள இன்னொரு ட்ரை எக்செப்ட் குடுக்கலாமான்னு கேட்டீங்கன்னா குடுக்கலாம். இன்னொரு எக்செப்ட்க்குள்ளயும் ஒரு ட்ரை எக்செப்ட் குடுக்கலாம். ம். மல்டிபிள் ட்ரை எக்செப்ட். ஸோ எதுவுமே இல்ல. எனக்கு என்ன எக்செப்ஷன்னே தெரியல. அப்படின்னு வச்சோன்னு வச்சுக்கங்க. எனக்கு எக்செப்ஷனோட டேட் தெரியல. என்ன பண்ண போறேன்றது தெரியல அப்படின்னா, நம்ப வந்து அ எக்செப்ட் எக்செப்ஷன் ஆஸ் ஈன்னு வச்சுக்கலாம். இப்போ இது 0 டிவிஷன் எரர் எனக்கு தெரியாது. சரியா? என்ன எக்செப்ஷன்னே எனக்கு தெரியாது. ஒரு எக்செப்ஷன் வரப்போகுது. அப்ப என்னன்னா, 0 டிவிஷன் எரர் டிவிஷன் பை 0. அதுவே ஆட்டோமேட்டிக்கா என்ன அதாவது எக்செப்ஷன் தெரியலன்னா, அதுவே ஆட்டோமேட்டிக்கா வந்து என்ன எக்செப்ஷன்றத சொல்லிரும். டிவிஷன் பை 0ல வந்து எக்ஸிக்யூட் ஆகுது. ஸோ இதுக்கு என்ன டிஃபரன்ஸ் எக்செப்ஷன் யூஸ் பண்ணா என்ன டிஃபரன்ஸ் வரும்னு பார்த்தீங்கன்னா, எரர் உங்களுக்கு ரிப்ளிகேட் ஆகாது. ஸோ தேவையில்லாத இப்போ என்னன்னா, இதே வந்து நான் போட்டுருந்தேன்னு வச்சுக்கோங்க. இப்போ இதே கோட நான் வந்து நார்மலா போட்டிருந்தேன்னா, ஏஜ் ஈக்குவல் டூ 10, பி இஸ் ஈக்குவல் டூ 20. சாரி, பி இஸ் ஈக்குவல் டூ 0 பிரிண்ட் ஏ டிவைடட் பை பி அப்படி நான் குடுக்குறேன்னா, ஸோ எனக்கு என்ன ஆகும்னா, ஸ்டேட்மெண்ட்டே எக்ஸிக்யூட் ஆகாது. அதுக்கு பதிலா இந்த வந்து அ ரன் பண்ணும்போதே இன்டர்பிரெட்டர்ல ரன் ஆயி எரர் த்ரோ பண்ணும். ஸோ எக்செப்ஷன் யூஸ் பண்ணனால அது மாரி எரர் த்ரோ அதாவது கோட உனக்கு எந்த பாதிப்பும் எடுத்துன்னு வராம ரன் பண்ணும். ஓகேவா? கோட்ல எந்த எக்செப்ஷனும் இல்லாம கோட ரன் பண்ணும். பட் என்னன்னா, அந்த எக்செப்ஷன் என்ன எரர் நம்ம த்ரோ பண்றோமோ, அந்த எரர வந்து ஒரு அவுட்புட்டா இம்ப்ளிமெண்ட் பண்ணும். ஸோ அதுதான் ட்ரை எக்செப்ஷன். ஸோ ட்ரை எக்செப்ஷன் அதுதான். ஒரு ட்ரைல நான் என்ன அ எரர் குடுக்கணுமோ அத குடுத்துருவேன். எக்செப்ட்ல எத பிளாக் பண்ணணுமோ அத பிளாக் பண்ணுவேன். இப்ப ட்ரைல வந்து என்ன குடுக்குறேன்னா, ம் இது நீங்க ட்ரை பண்ணி பார்க்கணும். எப்படியும் நீங்க பண்ண மாட்டீங்க. நானே பண்ணி காட்டிர்றேன். ஏன்னா இன்டர்வியூல தெரியலன்னு சொல்லக்கூடாது.
ஏபி இதுக்குள்ள என்ன சொல்றேன்னா இதுக்குள்ள ஒரு ட்ரை கொடுக்குறேன். இன்ட்டு a plus b except definitely into b இங்க ஒரு எக்ஸெப்ஷன் என்ன கொடுக்கணும்? ஜீரோ டிவிஷன் இது ஆட்டோமேட்டிக்கா அவுட்புட் வந்துடுச்சு. இப்போ வந்து என்னன்னா ட்ரைலே எனக்கு ஷார்ட் அவுட் ஆயிடுச்சு. ஃபாலோ enter the number ஆலோ வேல்யூ எரர் ஒன்று அங்கே டைப் பண்ணி இப்போ என்டர் நம்பர் வந்து அலோன் டைப் பண்ணுறேன்னு வச்சுக்கோ. வேல்யூ எரர் காட்டலாம். இது டைப் எரர்ல இருக்கனால இது என்ன போடலாம்னா
எக்ஸெப்ஷன் ஆச்சு. ஸோ எக்ஸெப்ஷன பொறுத்தவரைக்கும் நீங்க என்னன்னா, கரெக்ட்டா எக்ஸெப்ஷன் பாஸ் பண்ணணும். ஸோ அது பாஸ் பண்ணலன்னா ஆட்டோமேட்டிக்கா எரர் வந்துட்டு தான் இருக்கும். ஸோ இன்வாலிட் லெட்டர் இன்ட்டு பேஸ் 10 ஆஃப் அலோ. ஓகேவா? நீ தப்பா வந்து பேஸ் 10 வந்து அலோன்றத டைப் பண்ற அப்படின்ற மாரி அவுட்புட் வருதா? இப்போ இதே அவுட்புட் வந்து இங்க வரணும். அதாவது எனக்கு என்னன்னா, டைப் எரர்ல வரணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல ஸ்ட்ரிங்கா குடுத்துருங்க. இந்த இடத்துல ஸ்ட்ரிங்கா குடுத்துட்டு, இப்ப எஃப்ஐஎம் குடுத்து நான் கோட் ரன் பண்றேன். 10 ஃபர்ஸ்ட் நம்பர் கரெக்ட்டா போட்டேன். 2வது அலோ கரெக்ட் த வேல்யூ. ஓகேவா? 2 எக்செப்ஷனையும் நான் வொர்க் பண்ண வச்சேன். ஃபர்ஸ்ட் எக்செப்ஷனையும் என்னால வொர்க் பண்ண வைக்க முடியுது. செகண்ட் எக்செப்ஷனையும் என்னால வொர்க் பண்ண வைக்க முடியுது. ஓகேவா? ஸோ கரெக்ட்டா இருந்ததுன்னா, எனக்கு அவுட்புட் வந்து ஆட்டோமேட்டிக்கா எனக்கு எக்ஸிக்யூட் ஆகும். அதாவது ஒரு ட்ரை எக்செப்ட்குள்ள எத்தன ட்ரை எக்செப்ட் வேணாலும் யூஸ் பண்ணலாம். ஸோ அதுதான் அதுக்காக தான் இந்த கோட் போட்டேன். ஒரு ட்ரை எக்செப்ட்னா 1 தான் ட்ரை பண்ண முடியும். அதுக்குள்ள இன்னொரு ட்ரை எக்செப்ட் ட்ரை பண்ண முடியாதுன்னு நெனச்சுக்காதீங்க. ஏன்னா இது ரொம்ப பேசிக் கொஸ்டின். ரொம்ப ரொம்ப பேசிக் கொஸ்டின் இன்டர்வியூல. ஸோ அது டக்குன்னு முடியாதுன்னு சொல்லிற போறீங்கன்னா, நான் ட்ரை பண்ணி காட்டுறேன். ஸோ இது நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. ட்ரை எக்செப்ஷன், மல்டிபிள் ட்ரை எக்செப்ஷன். ஸோ எல்ஸ் எதுக்கு யூஸ் ஆகுதுன்றதையும் சொல்ட்டேன். ஸோ எல்ஸ் வந்து உன் கேஸ் ட்ரை கரெக்ட்டா ஆயிடுச்சுன்னா, ஆட்டோமேட்டிக்கா என்ன பார்ட் ஒர்க் ஆகும்னா, எல்ஸ் ஒர்க் ஆகும். ஃபைனலி வந்து ஃபைனல் எக்ஸிகியூஷனுக்காக எப்பவுமே ஃபைனலில டேட்டா பிரிண்ட் ஆகிட்டே இருக்கும். இன்னொன்னு என்னன்னா அதுல, ஆ சரி ஓகே. இது மட்டும் பாருங்க. அது நாளைக்கு இருந்ததுன்னா நான் சொல்றேன். சரி கஸ்டம் எக்செப்ஷன் எப்படி கிரியேட் பண்றதுன்னு பார்த்துருவோம். ஸோ இதெல்லாம் டிஃபால்ட்டா இருக்கிற எக்செப்ஷன் கரெக்ட்டா? ஸோ வேல்யூ எரர், 0 டிவிஷன் எரர், இண்டெக்ஸ் எரர், அன்பார்ன்ட் எரர், அன்பார்ன்ட் லோக்கல் எரர் இதெல்லாம் வந்து டிஃபால்ட்டா இருக்கிற எக்செப்ஷன். ஆல்ரெடி இங்க எக்செப்ஷன் இருக்காது. இப்ப நான் ஒரு கஸ்டமா ஒரு எக்செப்ஷன் கிரியேட் பண்ணணும். சரியா? ஒரு கஸ்டம் எக்செப்ஷன் கிரியேட் பண்ணா, அது எப்படி கிரியேட் பண்ணி எக்ஸிக்யூட் பண்றதுன்றத பார்ப்போம். அது கிளாஸ் வச்சு தான் கிரியேட் பண்ண முடியும். சரியா? கஸ்டம் எக்செப்ஷன் கிளாஸ் வச்சு தான் கிரியேட் பண்ண முடியும். நெட்ல எடுத்துலாம். ஸோ எல்லாத்துலயுமே எக்செப்ஷன் வந்து டிஃபால்ட்டா இருக்கும்போது, ஆ கஸ்டம்ன்ற ஒரு எக்செப்ஷன் இருக்க தானே செய்யும். ஸோ அதுக்குள்ளயும் கஸ்டம் எக்செப்ஷன் பாஸ் பண்ண தான் செய்யலாம். ஸோ ஏஜ் டிஃபரன்ஸ் இருக்கும் இதுல. இன்வாலிட் ஏஜ். ஸோ இது கரெக்ட்டா இருக்கும் பாருங்க. இன்வாலிட் ஏஜ் எக்செப்ஷன். அது மாரி ஒரு எக்செப்ஷனே கிடையாது. ஓகேவா? இன்வாலிட் ஏஜ் எக்செப்ஷன்றது டிஃபால்ட்டா இருக்கிற எக்செப்ஷன் ஹேண்ட்லிங்ல அது மாரி ஒரு ப்ராசஸே கிடையாது. ஸோ அத எப்படி இன்டிமேட் பண்றதுன்னு பார்த்தா, கிளாஸ் பக்கத்துல ஒரு நேம் வைக்கிறீங்கல்ல, நேம் வச்சு உள்ள என்ன கால் பண்ணிடணும்னா, எக்செப்ஷன் சொல்லிட்டு கால் பண்ணிடணும். ஓகேவா? இந்த ஆப்ஜெக்ட் அந்த எக்செப்ஷன் சொல்லி கால் பண்ணா, அது என்ன கன்சிடர் பண்ணும்னா, இத ஒரு எக்செப்ஷனா கன்சிடர் பண்ணும். ஓகேவா? பாஸ் பண்ணிட்டு, இப்ப நம்பர் ஈக்வல் டூ 18 சொல்றேன். இப்ப இன்புட் நம்பர் ஈக்வல் டூ இன்ட் ஆஃப் இன்புட் ஆஃப் என்டர் த நம்பர்ன்னு சொல்லி கேட்கிறேன். ஸோ என்டர் த நம்பர்ன்னும்போது அது என்ன கேட்கும்னா, ஆ நம்பர் என்ன அப்படின்ற மாரி கேட்கும். ஸோ அந்த நம்பர் நம்ம குடுத்தோம்னு வச்சுக்கோ. இப்போ வந்து நான் வந்து 17 குடுத்தேன்னா, இன்வாலிட் ஏஜ் எக்செப்ஷனா வருது. ஸோ இது வந்து இன்வாலிட் ஏஜா இருக்கு அப்படின்றத வருது. ஸோ இப்ப 19 குடுத்தேன்னா எலிஜிபிள் ஃபார் வோட். ஸோ வோட்டிங்லயே வந்து எக்செப்ஷன் யூஸ் பண்ணியிருக்காங்க. அதாவது எல்ஸ்க்கு பதிலா எக்செப்ஷன் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஓகேவா? ஸோ இந்த கோட நான் எக்ஸ்பிளைன் பண்றேன்.
இன்வாலிட் ஏஜ் எக்ஸெப்ஷன் சொல்லிட்டு கிரியேட் பண்ணிட்டு நான் என்ன பண்றேன்னா இன்புட் நம்ஸ் ஈக்குவல் டு என்டர் நம்பர் கேட்கறேன். இங்க வந்து இஃப் கண்டிஷன் மேக் பண்றேன். இன்புட் நம்பர் வந்து லெஸ்ஸர் தென் நம்பரா இருந்ததுன்னா நான் கொடுக்குற நம்பர் வந்து லெஸ்ஸர் தென் நம்பரா இருந்தா இங்க ரைஸ்ன்னு ஒரு கீவேர்டு இருக்குல்ல, அது என்ன பண்ணும் ஆட்டோமேட்டிக்கா இந்த டேட்டாவை ட்ரிகர் பண்ணிவிடும். ஸோ எக்ஸெப்ஷன்ல ரைஸ்ன்னு ஒரு விஷயம் இருக்கு. ரைஸ்ன்ற ஒரு விஷயம் என்ன பண்ணும்னா இந்த எக்ஸெப்ஷனை ஆட்டோமேட்டிக்கா ட்ரிகர் பண்ணிவிடும். ஸோ எரர் நம்ம எங்க ரைஸ் பண்றோமோ அந்த இடத்துல வந்து எரர் ஆட்டோமேட்டிக்கா ரைஸ் ஆகும். அப்படி இல்லையா, இப்போ இங்க வந்து எரர் ரைஸ் ஆகல அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டைரக்ட்டா என்ன பார்ட் ஒர்க் ஆகும்னா எல்ஸ் பார்ட் எலிஜிபிள் டூ அப்படி ஏதோ எரர் தப்பாயிடுச்சு. ஸோ எனக்கு ஏதோ ஒரு எரர் இதுவாயிடுச்சுன்னா, எக்செப்ட் டைரக்ட்டா எங்க 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 வரும்னா, இந்த இந்த இடத்துல வரும். ஸோ நம்பர் வந்து கம்மியா இருந்தா ஆட்டோமேட்டிக்கா என்ன என்ன ஒர்க் ஆகும்னா, எக்செப்ஷன் பார்ட் ஒர்க் ஆகும். அதுக்கு நான் என்ன பேர் வச்சிருக்கேன்னா, இன்வாலிட் ஏஜ் எக்செப்ஷன். ஓகேவா? ஏஜ் தப்பா குடுத்தா ஒரு எக்செப்ஷன் ரைஸ் பண்ணு அப்படின்ற மாரி நான் நேம் வச்சிருக்கேன். அதனால என்ன ஆகும்னா, அந்த நேம்ல வந்து எக்செப்ஷன் வந்து ட்ரிகர் ஆகும். ஸோ இத என்ன சொல்லுவாங்கன்னா, கஸ்டம் எக்செப்ஷன் சொல்லுவாங்க. ஸோ கஸ்டமா நான் வந்து ஒரு எக்செப்ஷன் கிரியேட் பண்றதுக்கான ஒரு லைன். ஸோ இது வச்சு தான் கஸ்டமா ஒரு எக்செப்ஷன் வந்து கிரியேட் பண்ண முடியும். ஸோ அதே மாரி அசெட்ன்னு ஒண்ணு இருக்கு. ஸோ அசெட் என்ன பண்ணும்னு பார்த்தீங்கன்னா, ஆ அதுல வந்து பாஸ் பண்ற எல்லா விஷயமும் ட்ரூவா தான் இருக்கணும். இதுல இருக்கான்னு பார்க்குறேன் அசெட்டு. ஸோ இந்த எக்செப்ஷன் பாருங்க. சேலரி நாட் இன் ரேஞ்ச் எக்செப்ஷன். இது தேவையில்லை. இது எல்லாமே எனக்கு வந்து அவுட்புட் வரும். சரி. பஞ்சாயத்துக்குள்ள பிடிக்கும்.
ஸோ எரர் ரைஸ் பண்ணும். ஸோ என்ன எரர்னா, சேலரி அந்த ரேஞ்சுக்குள்ள இல்லன்னா, டைரக்ட்டா சேலரி நாட் இன் ரேஞ்சுன்ற இந்த மெசேஜ டைரக்ட்டா அந்த இடத்துல பாஸ் பண்ணும். ஸோ அது மாரி எரர் நம்ப கிட்ட இல்லல்ல. இப்போ வந்து நான் வந்து இதுவரைக்கும் நீங்க இது மாரி எரர் நீங்க பார்த்தது இல்லல்ல. ஸோ சேலரி நாட் இன் ரேஞ்ச் 9,000 சொல்லிட்டு அந்த எரர் வந்ததில்ல. ஸோ டிஃபால்ட் எரர் மட்டும் தான் அந்த ஸ்க்ரீன்ல வர வைக்க முடியும். ரைஸ் யூஸ் பண்ணி என்ன பண்றாங்கன்னா, இந்த ஸ்க்ரீன்ல வந்து எரரையும் ரைஸ் பண்றாங்க. ஸோ அந்த இடத்துல வந்து இது மாரி எரர் இருக்கு. மெசேஜ் மாரி த்ரோ பண்றாங்க. அந்த மெசேஜ் வழியா என்ன ஆகுதுன்னா, இது மாரி சேலரி வந்து ரேஞ்சுக்குள்ள இல்ல அப்டின்ற மாரி மெசேஜ் கிரியேட் ஆகுது. ஓகேவா? ஸோ இப்படியும் கஸ்டமர் எரர் கிரியேட் பண்ணலாம். ஸோ கஸ்டமர் எரர் வந்து இம்பார்ட்டன்ட்டா கேட்டா, ஆமா இம்பார்ட்டன்ட். சம் டைம்ல வந்து உங்க ப்ராஜெக்ட்ல எந்த மாரி எரர் வரும்ன்றது நீங்க ப்ரிடிக்ட் பண்ண முடியாது. அதாவது சிஸ்டம்ல இருக்கிற எரர் மட்டும் தான் வரும்ன்றது இல்ல. உங்க ப்ராஜெக்ட்ல பேஸ்ட் ஆன் நீங்க ஏறுற ரெக்யர்மென்ட்க்கு ஏத்த மாரி கூட எரர் வரலாம். ஸோ அந்த எரர ஹேண்டில் பண்ண எனக்கு கம்பல்சரி என்ன தேவைன்னா, கஸ்டமர் எரர் கிரியேட் பண்ண முடியும். இன்கேஸ் இன்டர்வியூல கஸ்டமர் எரர் கிரியேட் பண்ண முடியுமா? அப்படின்னு கேட்டா, ஸோ எக்செப்ஷன் எரர் இவ்ளோ இருக்கு. கஸ்டமா ஒரு எரர கிரியேட் பண்ண முடியுமா? அப்படின்னு கேட்டா, எஸ்ன்னு சொல்லுங்க. ஸோ அத எத பேஸ் பண்ணி யூஸ் பண்ணா, கிளாஸ் பேஸ் பண்ணி எக்செப்ஷன் ரைஸ் பண்ணலாம் அப்படின்ற மாரி சொல்லுங்க. ஸோ இல்ல முடியாது. கஸ்டமர் இருக்கிற எரர் மட்டும் தான் எக்செப்ஷன்ல யூஸ் பண்ண முடியும்னிறாதீங்க. ஸோ கஸ்டமர் எரரும் என்னால கிரியேட் பண்ண முடியும் அப்படின்ற மாரி சொல்லுங்க. இதான் கஸ்டமர் எரர் எக்செப்ஷனு. ம். நாளைக்கு மல்டி த்ரெட்டிங், மல்டி ப்ராசஸிங் இருக்கும். வேற ஏதாவது டவுட் இருக்கா எக்செப்ஷன்ல? எக்செப்ஷன்ல ஏதாவது டவுட் இருந்தா கேளுங்க சொல்றேன். இது எல்லா ப்ளாக்கும் நான் சொல்லியாச்சு. எல்ஸு, ஃபைனலி, ரைஸு ஸோ என்னென்னலாம் எக்செப்ஷன்ல யூஸ் பண்ணுவோமோ அதெல்லாம் சொல்லியாச்சு. பட் கோடு நெறைய இருக்காது எக்செப்ஷன்ல. ஏன்னா எல்லாத்துக்கும் நான் டிவிஷன் அதனால தான் உங்கள நான் போட சொன்னேன். ஸோ எக்செப்ஷன் என்னென்னலாம் இண்டெக்ஸ் எரர்னா அது எப்படி எரர் வருதுன்னு போட்டிருந்தீங்கன்னா, அத எடுத்துட்டு வந்து இங்க பேஸ்ட் பண்ணி போட்டு காமிச்சிருப்பேன். பட் எல்லாத்துக்கும் நான் டைப் பண்ணணும்னா எனக்கு டைம் எடுக்கும். ஸோ அது நீங்க தான் லேர்ன் பண்ற மாரி இருக்கும். இண்டெக்ஸ் எரர்னா என்னது? அன்பார்ன் லோக்கல் எரர்னா என்ன? அன்பார்ன் லோக்கல் எரர் நான் ஃபங்ஷன் எடுக்கும்போதே சொல்லியிருப்பேன். லோக்கல், குளோபல் வேரியபிள் எடுக்கும்போதே நான் சொல்லியிருப்பேன். அன்பார்ன் லோக்கல் எரர்னா என்னதுன்ட்டு. ஸோ நான் லோக்கல் எதுக்கு யூஸ் பண்றோம்? லோக்கல் எதுக்கு யூஸ் பண்றோம்? ஸோ நான் லோக்கலுக்கும் இருக்கிற டிஃபரன்ஸ் என்ன? அப்படின்ற மாரி தான். சரி டெக்கரேட்டர் யூஸ் பண்ணி என்ன பண்றீங்கன்னா, ஒரு ஃபங்ஷன் ஒண்ணு கிரியேட் பண்ணுங்க. என்னன்னா, இப்போ டெக்கரேட்டர்ல ஒரு ஃபங்ஷன் தான் அட் அ டைம்ல கால் ஆகணும். சரியா? ஒரு ஃபங்ஷன் இப்போ பிரிண்ட் அலோவ் மெசேஜ்ன்னு நான் டைப் பண்ணேன்னா, இப்போ டெக்கரேட்டர்ல ஒரு ஃபங்ஷன் பாஸ் பண்ணுவேன். ஓகேவா? ஃபங்ஷன் யூஸ் பண்ணி ஒரு ஃபங்ஷன் கால் பண்ணுவேன். கால் பண்ணும்போது எனக்கு என்ன ஆகும்னா, இங்க நான் எத்தன வாட்டி அந்த ஃபங்ஷன கால் பண்ணனோ, அத்தன வாட்டி அந்த ஃபங்ஷன் கால் ஆகிக்கிட்டே இருக்கும். டெக்கரேட்டர்க்குள்ள. எனக்கு என்ன வேணும்னா, அந்த ஃபங்ஷன் ஒரு வாட்டி மட்டும் தான் கால் ஆகணும். அடுத்த வாட்டி கால் பண்ணும்போது எனக்கு என்ன மெசேஜ் வரும்னா, திஸ் ஃபங்ஷன் ஆல்ரெடி கால்ட் அப்படின்ற மெசேஜ் வரணும். ஓகேவா? அப்போ டெக்கரேட்டர்ல ஒரு டைம் தான் ஒரு ஃபங்ஷன கால் பண்ண முடியும். ஸோ பண்ற மாரி எனக்கு ஒரு லாஜிக் எழுதி குடுங்க. லாஜிக் எழுதி குரூப்ல அனுப்புங்க. இது இன்டர்வியூல கேட்ட கொஸ்டின்ஸு. வேற என்ன ஊப்ஸ் பேஸ் பண்ணி ஊப்ஸ் பேஸ் பண்ணி ஒரு கான்செப்ட் என்னன்னா, ட்ரை எக்செப்ட்ஸ், ஊப்ஸ்லாம் பேஸ் பண்ணி எனக்கு எது மாரி வேணும்னா, ஒரு பேங்கிங் செக்டார் வேணும். ஏடிஎம் மிஷின் மாரி. ஸோ ஏடிஎம் மிஷின் மாரி இம்ப்ளிமெண்ட் பண்ணிட்டு, இப்போ அமௌண்ட் போடுறேன்னா, அமௌண்ட் ஆட்டோமேட்டிக்கா டெபிட் ஆகணும். எடுத்தா கிரெடிட் ஆகணும். ஓகேவா? ஆ ஒரு ஏடிஎம் மிஷின் மாரி, ஏடிஎம் ப்ராசஸ் மாரி ஊப்ஸ் பேஸ் பண்ணி பண்ணுங்க. இது ஒரு ப்ராஜெக்ட். ஏடிஎம் என்ன பண்ணும்? இப்போ ஒரு அமௌண்ட் டெபாசிட் பண்ணா, எனக்கு அந்த அக்கவுண்ட்ல போய் அந்த அமௌண்ட் டெபாசிட் ஆயிரும். ஒரு அமௌண்ட்ட வித்ட்ரா பண்ணேன்னா, எனக்கு என்னன்னா, அந்த அமௌண்ட்லேருந்து அந்த டேட்டா மைனஸ் ஆகும். ஓகேவா? ஒரு ஸ்டேட்மெண்ட் ஒண்ணு. இவ்வளோ நாள் பண்ண எல்லா டேட்டாவும் ஒரு ஸ்டேட்மெண்ட்டா எனக்கு இம்ப்ளிமெண்ட் பண்ணும். ஸோ டேட் டைம் மாடியூல் வச்சு எப்பப்பலாம் நான் வந்து காசு போட்டேன், எப்பப்பலாம் வெளிய எடுத்தேன்ற டேட் டைம் மாடியூல் வச்சு ப்ராசஸ் பண்ணுங்க. ஸோ யூசர் நேம், பாஸ்வேர்ட் வந்து ரேண்டம் மாடியூல் வச்சு ஆட்டோமேட்டிக்கா ஓடிபி சென்ட் பண்ணி, ஸோ இந்த அமௌண்ட் வந்தா மட்டும் தான் இந்த யூசர் நேம், பாஸ்வேர்ட் இருந்தா மட்டும் தான் எனக்கு வந்து உள்ள அலோவ் பண்ற மாரி, பேங்க்குள்ள அலோவ் பண்ற மாரி ப்ராசஸ் பண்ணுங்க. வெறும் ஊப்ஸ் கான்செப்ட் வச்சே பண்ணலாம். ஓகேவா? இது ஒரு மினி ப்ராஜெக்ட் மாரி. ஸோ இது வேணா ட்ரை பண்ணி பாருங்க. ம். ஏன்னா பைத்தான் முடிஞ்சிருச்சு. ஸோ நீங்க நாளைக்கு மல்டி த்ரெடிங் ப்ராசஸிங் முடிச்சா பைத்தான் முடிஞ்சிருச்சு. ஸோ அதனால வந்து நீங்க அதுல ஏதாவது ஊப்ஸ்ல வந்து நெறைய பேர் கேட்டிருந்தீங்க. எனக்கு வந்து ஒரு ப்ராஜெக்ட் மாரி இருந்தா ஊப்ஸ்ல நல்லாருக்கும்னு. ஸோ இந்த ப்ராஜெக்ட் வந்து ட்ரை பண்ணி பாருங்க.
எப்படி பில்ட் இன் பண்ணலாம்? எப்படி வந்து ஒரு ஏடிஎம் ப்ராஜெக்ட். ஸோ அ இந்த வீக் டைம் எடுத்துக்கங்க. இந்த வீக் எண்டுக்குள்ள எனக்கு அந்த ப்ராஜெக்ட்ஸ் அ கம்ப்ளீட் பண்ணி அனுப்புங்க. ஸோ கம்ப்ளீட் ப்ராசஸ் ஒரு பேங்கோட கம்ப்ளீட் ப்ராசஸ் வந்து எனக்கு இதுவா வேணும். ஓகேவா? ஸோ என்னென்ன மாடியூல்லாம் யூஸ் பண்ணலான்றத சொல்ட்டேன். டேட் டைம் மாடியூல், ரேண்டம் மாடியூலு ஓகேவா? ஸோ இந்த மாடியூல்லாம் யூஸ் பண்ணி என்னால டேட்டாவ ப்ராசஸ் பண்ண முடியும். ஓகேவா? டேட் டைம் மாடியூல் வச்சு எப்ப காசு போட்டேன், எப்ப எடுத்தேன்ற டீட்டெயில் வேணும். ஓகேவா? ரேண்டம் மாடியூல் வச்சு நீங்க ஓடிபி, பாஸ்வேர்ட் வந்து ஜெனரேட் பண்ணலாம். அதாவது இந்த ரேண்டமா இந்த ரேண்டம் இன்ட்ன்னு ஒண்ணு இருக்கு. ஸோ அது வந்து சேஞ்சே ஆகாது. ஒன்ஸ் ரேண்டம் இன்ட் குடுத்துட்டேன்னா, அதுதான் கடைசி வரைக்கும். அத யூஸ் பண்ணி வந்து உங்க பாஸ்வேர்ட் ஆட்டோமேட்டிக்கா ஜெனரேட் ஆகுற மாரி நீங்க குடுக்குறதுல அந்த ரேண்டம் இன்ட்ல இருக்கிற நம்பரும், ஆ நீங்க குடுக்குற நம்பரும் சேமான்ற மாரி செக் பண்ணிக்கலாம். இல்ல எப்படி உங்க கான்செப்ட் என் லாஜிக்க யோசிக்காதீங்க. உங்க லாஜிக்ல எப்படி அவுட்புட் வருதோ எடுத்துன்னு வாங்க. ஓகேவா? ஸோ எக்செப்ஷன் ஹேண்ட்லிங் இதுதான். ஆ இதுவும் முடிச்சாச்சு. மாடியூல் பேக்கேஜ் அதெல்லாம் மாடியூல் எல்லாமே நீங்க இது பண்ணணும். சரி உங்களுக்கு சுத்தமா ஐடியா இருக்காதுன்ட்டு நான் கொஞ்சம் மாடியூல் தான் எடுத்தேன். ஓகேவா? ரேண்டமு, டைமு. ஸோ ரேண்டம் இன்ட் நான் சொன்ன மாரி இருந்தா அதுக்குள்ளே அந்த ரேஞ்சுக்குள்ளேயே நம்பர் வரா மாரி. சீடு, சாய்ஸு. ஸோ இத பேஸ் பண்ணி நான் எடுத்தது கொஞ்சம் இதுதான். உங்களுக்கு வேணும்னா ரேண்டமு, டேட் அண்ட் டைமு, கேலண்டர் ஸோ எல்லாமே வந்து நீங்க எலாபரேட்டா பார்க்க ட்ரை பண்ணுங்க. ஓகேவா? ஸோ இது வேணும்னா யூஸ் பண்ணிங்க. ஆனா நான் அத அதிகமா யூஸ் பண்ண மாட்டேன் கோடிங்ல. ஸோ ரேண்டம் மாடியூல் வந்து நான் அதிகமா யூஸ் பண்றது டேட் டைம் தான். அத நான் எலாபரேட்டா எடுத்துட்டேன். மேக்ஸ் மாடியூல் இதெல்லாம் நான் யூஸ் பண்றதில்ல. ஸோ வேணும்னா அந்த மாடியூல் யூஸ் பண்ணுங்க. அதிகமா எப்படி ஒரு கஸ்டமா ஒரு மாடியூல் கிரியேட் பண்ணி எப்படி டேட்டா இம்ப்ளிமெண்ட் பண்றதுன்றது கேட்பாங்க. ஸோ அத நான் சொல்லிக் குடுத்தாச்சு. ஓகேவா? ஸோ அதுதான் ரேண்டம் மாடியூல் பேக்கேஜ், லைப்ரரி முடிஞ்சாச்சு. ஆ ட்ரை எக்செப்ஷன் முடிச்சாச்சு. மல்டி டேட்டிங் ப்ராசஸிங் நாளைக்கு முடிச்சுருவேன். முடிச்சுட்டோம்னா ஃபைனலா கிளாஸ் ஓவர். எஸ்கியூஎல் போ ஆரம்பிச்சுடலாம். இந்த வீக்குள்ளயே எஸ்கியூஎல் எப்படி இன்ஸ்டால் பண்றது? எப்படி ப்ராசஸ் பண்றதுன்னு எஸ்கியூஎல் ஸ்டார்ட் பண்ணிடலாம். அந்த பேங்க் ப்ராஜெக்ட் மட்டும் பண்ணுங்க. ஊப்ஸ்ல நீங்க பண்ண போறது என்னன்னா, பேங்க் ப்ராஜெக்ட். பேங்க் பேஸ் பண்ணி ப்ராஜெக்ட் பண்ண போறீங்க. ஓகேவா? ஸோ இந்த ப்ராஜெக்ட்ட நீங்க பண்ணி முடிச்சுட்டீங்கன்னா, நான் சொல்றத நீங்க பண்ணலன்னா, உங்களுக்கு ஃபிளாஸ்க் அண்ட் ஜாங்கோ வரும்போது நீங்க தான் கஷ்டப்படணும். ஏன்னா ஃபிளாஸ்க் அண்ட் ஜாங்கோலயும் ஒரு பேங்க் ப்ராஜெக்ட் பண்ண சொல்லும்போது, உங்களுக்கு என்ன அந்த வெப் அப்ளிகேஷன் பேஸ் பண்ணி பண்ண சொல்லும்போது உங்களுக்கு ஈஸியா இருக்கும். ஆல்ரெடி பண்ணி வச்சதுனால. ஸோ கொஞ்சம் இதுவா ஆச்சுன்னா, நீங்க பண்ணலன்னா, அந்த டைமும் அதே ப்ராஜெக்ட் குடுத்தேன்னா, நீங்க வந்து கம்பல்சரி பண்ண முடியாது. அப்புறம் நீங்க தான் ஃபீல் பண்ற மாரி இருக்கும். அதனால வந்து இப்போ அந்த ப்ராஜெக்ட் 1 வீக் டைம் தரேன். அதுக்குள்ள கம்ப்ளீட் பண்ணி எனக்கு வந்து குரூப்ல சென்ட் பண்ணுங்க. ஸோ ஒரு மைண்ட் மேப் மாரி, ஒரு ரோட் மேப் மாரி போட்டுக்கங்க. ரோட் மேப் மீன்ஸ் ஒரு ப்ராஜெக்ட் பண்ண போறோம்னா, ஸோ என்னென்னலாம் செட் பண்ணலாம், என்னென்னலாம் பண்ணலான்ற மாரி ஒரு ரோட் மேப். ஸோ அந்த மேப் போட்டு என்னெல்லாம் ப்ராசஸ் பண்ணலாம், என்னெல்லாம் இதுல இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம், என்னெல்லாம் ஆட் பண்ணலாம் அப்படின்ற மாரி ஒரு ரோட் மேப் போட்டுட்டு, அதுக்கப்புறம் ஸ்டார்ட் பண்ணுங்க பேஸ் பண்ணி. ஓகேவா? ஸோ டவுட்னா கேளுங்க. மாடியூல்ல ஏதாவது டவுட்டு, எனக்கு இந்த ஸ்டெப்ல ஸ்டக் ஆயிருக்கேன் அப்படின்னா கேளுங்க நான் சொல்றேன் நானு. ஓகேவா? ஸோ நாம பண்ணிருங்க. ஸோ நாளைக்கு மல்டி த்ரெடிங், மல்டி ப்ராசஸிங் பார்த்துக்கலாம். சரி ஓகே. நாளைக்கு பார்ப்போம். அத வேணா குரூப்ல ஷேர் பண்ணிடுங்க.